ஐடிசி லிமிடெட். இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய இப்ப நமக்கு குடுத்துருக்கு. கரெக்ட்டா ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டூ ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசா பார்க்குற நேயர்கள் நம்ம சேனலோடைய மத்த வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த டிஸ்க்ளைமர் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இங்க நான் சொல்றது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய சொந்த கருத்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும்தான். இப்ப இந்த ஸ்டாக் ஐடிசி எப்படி இருக்கு? எதனால நம்ம இந்த ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஐடிசியோட சார்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க. tradingview.comல இருக்கும் ஐடிசி லிமிடெட் டே சார்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இத பத்தி முன்னாடியே நான் பேசியிருந்திருப்பேன். அரவுண்ட் இந்த இயர் ஸ்டார்ட்டிங்கில பிப்ரவரி இந்த ரேஞ்சில வந்து, இங்க வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டைம்ல நம்மலாம் வாங்கியிருந்தோம்னா, இப்ப பாருங்க என்ன வளர்ச்சின்னு. தட்ஸ் ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ வந்து இங்க நம்ம வாங்கும்பொழுது, இது வந்து ஒரு சேனல்ல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்ல வளர்ச்சி. கிட்டத்தட்ட 500 நம்ம வந்து 300, 400 ரேஞ்சில நம்ம 400 நியரிங் அந்த ரேஞ்சில சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 520 கிட்ட போயிடுச்சு. தட்ஸ் ஃபைன். ஆனாலும் இதனுடைய சமீபத்திய ட்ரேட்ல இந்த ரெட் லைன் இருக்கு பாருங்க. இது ஒரு சப்போர்ட் ஜோன். சரிங்களா? இத நம்ம கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா, இந்த லெவல்ல நெறைய முறை வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருந்த இந்த பொசிஷன், இந்த விலை, இந்த 457 இந்த 450, 460 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு இந்த ஐடிசி ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நமக்கு இந்த ஜனவரி இந்த இயர் எண்டுல, இந்த இயர் பிகினிங்ல இந்த லெவல பிரேக் ஆயி கீழ வந்தது. அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கமே வரல. இந்த ஜனவரிக்கு அப்புறம் திரும்பவும் அது வந்து ஜூலைல தான் வந்துச்சு. இந்த 6 மாசம் இதுக்கு கீழ தான் ட்ரேட் ஆச்சு. நான் அப்பதான் சொன்னேன். இந்த பிப்ரவரிலாம் இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பேசியிருந்தோம்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஜூலைக்கு அப்புறம் இந்த லெவல உடைச்சு மேல போயிடுச்சு. சரிங்களா? ரைட். இப்ப இங்க என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஏன் இத நான் சப்போர்ட் லெவல் சொன்னேன்னா, இதுவரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. இப்ப இத உடைச்சுட்டு மேல போனதுனால, திரும்ப இது பழைய லெவலுக்கு வந்து, இங்க வந்து இது சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க பாருங்க. இது வந்து சப்போர்ட். இப்ப அப்படியே மாறுது. இப்ப ஃபியூச்சர்ல இது எப்பப்பலாம் மேல போனாலும், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் வளரும்பொழுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும். இதுதான் வந்து சைக்கிள். இதுவரைக்கும் இது உச்சமா இருந்தது. இதுக்கப்புறம் இது வந்து லோவா இருக்கும். இதனோட உச்சம் இங்க மேல போய் இங்க செட் ஆயிருக்கு. இதுதான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 487லேருந்து 520 இந்த ரேஞ்சுக்கு மேல போயிடுச்சு. ஸோ இனிமே இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ அந்த வகையில இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இங்க ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவ இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சோம். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி வாக்குல இதனுடைய 467 இந்த ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 9/12 5ஆம் தேதி. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஒரு 3 நிமிஷம் இருக்கு. இது என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து கிரீன்ல வந்து இருந்தது. நேத்து வந்து ரெட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்டா க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது எங்கேயும் போல. நேத்துக்கும், முந்தா நேத்துக்கும் எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கு. ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இதுதான் சப்போர்ட் ஜோன் 456 ஆக இருந்தாலும், இந்த ரூ. 10 மேல இருக்கு. அத நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து திரும்பவும் இந்த இந்த ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா எங்க வேணா வாங்கலாம். சரிங்களா? இத தானே அந்த சப்போர்ட் நியரிங் எங்க வேணா வாங்கலாம். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ்ன்னு சொல்லாம ஒரு பிரைஸ் ரேஞ்ச். இந்த ரூ. 10க்குள்ள எங்க தடுமாறும் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு ஒரு லாங் டெர்ம்க்கு இங்க ஒரு 13% ப்ராஃபிட் இருக்கு. அதாவது ஷார்ட் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ல, ஒரு ஹை ரிஸ்க் ஸ்டாக்ல இமிடியேட்டா கிடைக்கும். 10, 13%லாம். இது ஒரு பெரிய விஷயமான்னு நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் இந்த ஸ்டாக். அதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் இருக்கும். அதனால நம்பளுடைய 2வது தலைமுறை, 3வது தலைமுறை வரைக்கும் கூட இந்த ஸ்டாக் இருக்கும். அதனால தைரியமா இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஃபார் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். சரிங்களா? இதனுடைய கடந்த கால வரலாறுலாம் பாருங்க. எப்படி எங்க இருந்திருக்கு பாருங்க. ஒரு மந்த்லி சார்ட்ல போடுறேன். எங்க இருந்திருக்குன்னு பாருங்க.
கிட்டத்தட்ட ரூ. 10 ரூ. 11 ரேஞ்சில இருந்திருக்கு 2000த்துல. சரிங்களா? இது இது மாரி தான் இது வளரும். இதே மாரி படிநிலைகள்ல அப்படியே ஜம்ப் ஆயி நல்லா மேல போகும். இன்ஃபாக்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா, ஐடிசிலாம் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கு அவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு. அவ்ளோ பிக் கம்பெனி அது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டால அது வந்து இன்னும் வந்து ரெகக்னைஸ் ஆகாம, இன்னும் கீழ தான் இருக்கு. அதாவது லெஸ் தென் 1000க்குள்ள இருக்கு. அப்படிங்கிறபோது இதெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தலைமுறையில இந்த மாரி ஒரு பிரைஸ் கிடைக்குதுன்னா, இந்த ஸ்டாக்லாம் அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது, இன்னும் ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டாக் தான் இந்த ஐடிசி ஸ்டாக். சரி. இப்ப நம்ம டெக்னிக்கலா பேசுவோம். டெக்னிக்கலா நம்ம சொன்ன மாதிரி, இதுதான் உங்களுக்கு வந்து ரேஞ்சு, பையிங் ஜோன். இந்த சப்போர்ட் கீழ எங்க வந்தாலும் இந்த 450 டூ 460, 470 இந்த ரேஞ்சுக்குள்ள எங்க வந்தாலும் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது இங்க வந்துட்டு உடனே மேல போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்பொழுது, இப்ப இந்த பழைய காலத்த பாருங்க. இங்க எத்தன வாட்டி தடுமாறி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் வந்து இங்கேயே கீழ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மேல போகுது. அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும். இப்ப தான் இந்த ஜோன்குள்ள வந்திருக்கு. இத கூட வச்சுக்கலாம். இங்க பாருங்க. இப்படியே வச்சுக்கலாம். இதுக்குள்ள தான் தடுமாறிட்டு இருக்கோம். இது எங்கெங்கலாம் எப்பப்பலாம் இந்த இடத்துக்கு வருதோ, அப்பப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா இத வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்க. ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க நெறைய வாங்கி அக்யூமுலேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி டைம்ல தான் அக்யூமுலேட் பண்ண முடியும். அது வந்து ஒரு குரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கும்பொழுது, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போதெல்லாம் நீங்க போயி ஆ மனசு வராது. விலை ஏறும்பொழுது வாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஒரு சீசன்ல வரும். அந்த சீசன் வந்து இப்ப தான். இந்த மாரி சீசன் வரும்பொழுது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேல போகும். திரும்பி வேற லெவல்ல இப்ப இங்க செட் பண்ண மாரி இங்க செட் பண்ணியிருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் அ சப்போர்ட். இந்த மாரி சப்போர்ட்டா மாறும் பட்சத்தில், உங்களுக்கு இங்க ஒரு படிநிலை வரும். அப்ப கூட நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போணும் ஒரு ஸ்டாக்க. ஒரு இன்வெஸ்டரோட ஆங்கிள்ல நம்ம சொல்றோம். ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இது செட் ஆகுமா அப்டின்னா, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா ஐடிசி வந்து ஒரு யான மாதிரி. கொஞ்சம் பொறுமையா தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆ உங்களுக்கு வந்து இப்ப இங்கேருந்து இது கீழ இறங்குறதுக்கு செப்டம்பர்லேருந்து நவம்பர், டிசம்பர் ஆயிடுச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 டூ 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு கீழ வர. திரும்ப மேல போறதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஆகலாம். 6 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ 1 குவார்ட்டர் டூ 2 குவார்ட்டர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு 10, 15% தான் பெருசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து குயிக்கா ஒரு 1 வீக்ல நான் பணம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு இது வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அ ஐடிசிய ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல கூடவே இருக்கு எப்பயாவது கம்மியானா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்ல நான் ஏற்கனவே மேல ஹையர் வேல்யூக்கு வாங்கிட்டு அத ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இது கரெக்ட்டான தருணம். இந்த வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சார்ட் படி இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் சொல்றேன். என்னுடைய கருத்து இது. நீங்க போய் அனலைஸ் பண்ணி இத நீங்க பாருங்க. உங்களுடைய பார்வைக்கு இதில என்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டூ சம்மரைஸ் இப்ப இது வந்து சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ரேஞ்சஸ் வந்து இந்த 470 டூ 455 இந்த ரேஞ்ச்குள்ள எங்க வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். ஒரு 1 குவார்ட்டர் டூ 2 குவார்ட்டர்ஸ்ல இது வந்து மேல போய் அடுத்த லெவல்ல செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், இந்த சப்போர்ட் ரேஞ்ச உடைச்சிட்டு கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாதாரண கம்பெனி கிடையாது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. எப்பப்பலாம் கம்மி விலை கிடைக்குதோ, அப்பல்லாம் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லாங்கர் டெர்ம்ல யூ வில் சீ அ குட் ப்ராஃபிட். இன்னொன்னு இது வந்து ஒரு இடம் வாங்குற மாரி, அசெட் வாங்குற மாதிரி, சொத்து சேர்க்கிற மாரி தான் ஸ்டாக் இன்வெஸ்டிங். நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணணும், நாளான்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேற ரகம். அவங்க ட்ரேட் பண்றவங்க. ஒரு இன்வெஸ்டரா பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த மாரி கம்பெனி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம். உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்கள கமெண்ட் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவுல நம்ம சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.